தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போதை மற்றும் மதுவை ஒழிக்க வலியுறுத்தியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஓட்டப்பிராரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் விழிப்புணர்வு பேரணி. சென்னையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய், போதைப் பொருட்கள் மற்றும் மது இல்லா தமிழகத்தை உருவாக்கும் லட்சியத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் செயல்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த வேண்டுகோளை தொடர்ந்து தூத்துக்குடியில் ஓட்டப்பிராரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போதை மற்றும் மதுவை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓட்டப்பிராரம் தொகுதி பாலா தலைமையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பு துவங்கிய இந்த பேரணியை தூத்துக்குடி நகரின் முக்கிய சாலை வழியாக பழைய மாநகராட்சியை வந்தடைந்தது. இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் போதை மற்றும் மதுவிற்கு எதிராகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை முழங்கியபடி வந்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் நிர்வாகிகள் ஆதிசங்கர், சுப்பையா கண்ணன், மீனாட்சி சுந்தரம், ஜான், சுதாகர், அன்டோ அலெக்ஸ், தமிழன் கார்த்திக், இசக்கிமுத்து, திருமலை நம்பி, செல்வ கணேஷ், மணிகண்டன், இசக்கிராஜா, மகளிர்கள் பேச்சியம்மாள், அருணாச்சல வடிவு, பிரகாசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி விருது விளங்க சொல்லியிருந்தாங்க. நோட் புக்கெல்லாம் கொடுத்து நல்ல பரிசுலாம் கொடுத்து அதிக மதிப்பெண் படிச்சிருக்கேன். அதில் வந்து போதையில்லா தமிழகமும், ரெண்டாவது இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற முன்னிறுத்தி ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம். நம்ம தூத்துக்குடி ராஜாஜி பூங்கால இருந்து நம்ம பழைய மாநகராட்சி கட்டிடம் வரைக்கும் இது பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தியிருக்கோம். ஸோ ஆதரவு தான் அனைவருக்கும் நன்றி. இதுல வந்து பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும், இந்த பொய்களை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிராரம் சட்டமன்ற தொகுதி மூலமா நாங்கள் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.